ஓம் நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பகர் பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மேச வீட்டில் செவ்வாய் பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். இந்த மாதம் முழுவதும் இங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருப்பார். 2ஆம் வீட்டில் குரு பகவான் மே 1ஆம் தேதியிலேருந்து வந்துட்டார். அப்போ ஒரு வருஷத்துக்கு குரு ரிஷப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருப்பார். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். ரிஷப வீட்டிலேருந்து சூரியன் மிதுன வீட்டுக்கு வந்தால் அந்த மாதம் ஆனி மாதம், தமிழ் மாதத்துக்கு. அடுத்து 14ஆம் தேதி ரிஷபத்தில் இருந்த புதன் மிதுனத்துக்கு வந்துடுவார். சொந்த வீட்டில் புதன் ஆட்சியாக இருப்பார். அதே மாதிரி 15ஆம் தேதி சுக்கிரனும் மிதுன வீட்டுக்கு வந்துடுவாங்க. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சனி பகவான் கும்ப வீட்டில் தன்னுடைய சொந்த வீடு, மூல திரிகோணம், ஆட்சி வீடு இப்படி சொல்கிறது. ராகு பகவான் எப்பவும் போல் 12ஆம் இடத்துல, அதாவது காலப்புருஷனுக்கு 12 மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, செவ்வாய் அவர் வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சனி பகவான் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். புதன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சூரியன் புதன் வீட்டில் நட்பு பெற்றிருக்கார். ஃப்ரெண்டோட வீட்டில் சூரியன் இருக்கார். சுக்கிரன் அவர் நண்பர் வீட்டில் அவர் இருக்கார். ஆக முக்கியமான கிரகங்கள். குரு அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசரீரம். இது 3மே இவருடைய ஃப்ரெண்டோட நட்சத்திரம். கார்த்திகைங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம், ரோஹிணிங்கிறது சந்திரன் நட்சத்திரம், மிருகசீரீரம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திரத்தில் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அவர் பயணம் பண்ண போகிறார். அப்போ நண்பர்களுடைய நட்பால் குருவை பயணம் செய்யும்போது 12 ராசிக்கும் நன்மை தான் நடக்கும். அதில் குறிப்பாக செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். அதோட பெரிய பியூட்டி. இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் இருக்குது. இது என்ன சார் பொது பலன் அப்படின்னா, செவ்வாய் ஆட்சியாக இருக்கும்போது அரசியல்வாதிகளுக்கு நன்மை, சூரியன் நட்பாக இருக்கும்போது அரசாங்கத்தால் நன்மை, அரசியல்வாதிகளுக்கு நன்மை, புதிய பதவிகள் கிடைக்கும். சூரியன் நட்பில் இருக்கும்போது அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருஷம் ஆவணி மாதத்துக்குள்ளே நிறைய பேருக்கு அரசு பதவி அல்லது அரசு வேலை, அரசியலில் பதவி கிடைக்கும். குரு 2ல் இருக்கார். நான் சொன்ன மாதிரி காலப்புருஷனுக்கு 2 அப்படின்னா தனகாரன், தனஸ்தானம். ஏன்னா காலப்புருஷனுக்கு 2ஆம் இடம் தான் தனஸ்தானம் சொல்கிறது. அதில் குரு இருக்கும்போது பொதுவாகவே எல்லா கையிலையும் நல்லா தாராளமாக பணம் புழங்கும். ஆயுள்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் நல்லா இருக்கார், லாபத்தில் இருக்கார், மூல பெரிகமாக இருக்கார், ஆட்சியாக இருக்கார். கர்மக்காரனும் சனி பகவான் தான், லாபாதிபதியும் சனி பகவான் தான். எல்லாத்துக்கும் மேலே ஜீவனக்காரன் சொல்கிறவன், ஜீவனத்தை கொடுக்குறவன், ஜீவன்னா உயிர், ஜீவனம்னா உணவு, அதை கொடுக்குறது சனி பகவான். அவர் ஆட்சியாக இருக்கார். ஆக பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆக இந்த மாதம் என்பது உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம் தான். அது நம்ம 12 ராசிக்கும் போகும்போது விரிவாக பார்ப்போம். நேயர்கள் நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் வணங்கும் அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வேண்டி வணங்கி நிற்கும் குமரமலையான், என்னுடைய தாய் தந்தையர் அனைவரையும் வணங்கி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு வேண்டுகிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம மகர ராசியை பார்ப்போம். மகரம் அப்படின்னா சிகரம் தொடும் ராசி. நான் வச்சுருக்க பேர். மகர ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, மகர லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ஒரு நாள் சிகரத்தை தொட்டே தீருவாங்க. சின்ன வயசுலேருந்தே நல்லா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்ப காலத்தில் நல்ல திசை இல்லாதனால ரொம்ப சிரமப்படுறாங்க. ரொம்ப பொறுமைசாலிங்க, திறமைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் செவ்வாய் உச்சமாகிற வீடு. அதனால் ஆக்டிவாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சரி, பரவாயில்ல. இந்த மாதம் ஜூன் மாதம் மகரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் 2ல் இருக்கீங்க அப்படின்னா குடும்பத்தை பார்க்குறீங்கன்னு அர்த்தம்.
நீங்கள் 2ல் இருக்கீங்க. 2னா பணம், பணம் பணம் பணமும் பணத்தை தேடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ நல்ல வேலைக்கு போவீங்க, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் உண்டு. 2ஆம் வீட்டு கிரகம் சனி இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ள நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னொரு 1.5 வருஷம் இங்கே இருப்பார். இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ள கணிசமான ஒரு தொகையை அவங்க கொடுத்துட்டு போவார். சரி, 3ல் இருக்க ராகு, பாவ கிரகங்கள், அசுப கிரகங்கள் 3ல் இருக்கலாம். தைரியம், தீரியம், கீர்த்தி ஸ்தானம் சொல்கிறது. அங்கே போய் ராகு பகவான் இருக்கும்போது மிக அற்புதமான தைரியத்தையும் வீரியத்தையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரா? கொடுக்குறாரு. நல்லது நடக்கும். அடுத்து 4ஆம் இடம் தான் உங்கள் அம்மா, அது ஆட்சியாக இருக்குது. அப்போ என்ன, அம்மாவின் உடலில் முன்னேற்றம் உண்டு. ஆனால் சனி பார்க்கறதுனால மருத்துவ செலவும் உண்டு. 4ஆம் இடம் தான் ஆட்சியாக இருக்குது, செவ்வாய் ஆட்சியாக இருக்குது. அப்போது வண்டிக்கோ வீட்டுக்கோ செலவு உண்டு. வண்டின்னா ஒர்க் ஷாப் செலவு, வீடுனா கொத்தனார் ஆசாரியை கொண்டாந்து வேலை பார்க்கறது, அல்லது செவ்வாய் ஆட்சினா சொத்து வாங்குறது. சனி பார்த்தா வெளியூரில் வாங்கலாம். அப்போ சொத்து வாங்க யோகம் உண்டு. வியாபார புத்தி நல்லா இருக்கும், ஏன்னா கர்மக்காரனே செவ்வாய் பார்க்கும்போது. அடுத்து 5ல் இருக்கிற குரு அற்புதம். நான் சொன்னேன், கிட்டத்தட்ட 5-6 வருஷம் அந்த மகர ராசிக்காரங்களாம் படாத பாடு. போன மாதம் அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஜாதகத்தை கூட அனுப்பி என்கிட்ட ஜாதகம் பார்த்தீங்க. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. குரு எங்கே பார்க்குறாரு? ராசியவே பார்க்குறாரு. குரு எங்கே பார்க்குறாரு? லாபத்தை பார்க்குறாரு. குரு எங்கே பார்க்குறாரு? பாக்கியத்தை பார்க்குறாரு. ஆக இவ்வளவு கொட்டி கிடக்குது. அடுத்து 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கிரகம் 6ல் ஆட்சி சூரியனோட சேருது, 5 கூடைய சுக்கிரனோட சேருது. அப்போ இதுவரைக்கும் நல்ல வேலை இல்லை சார், வருமானம் இல்லை அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து நல்ல வேலை உண்டு, இடமாற்றத்துடன் கூடிய வேலை உண்டு. சூரியனோட சேர்றதுனால அரசாங்க வேலை உண்டு. 5 கூடைய சுக்கிரனோட செஞ்சதுனால ப்ரொமோஷனோட சேர்ந்த வேலை உண்டு. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். என்ன ஒன்று, 11 செவ்வாய் பாதகாதிபதினு சொல்கிறது. அப்போ அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன மன வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணனோ தம்பியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய்னா சகோதரக்காரன், அல்லது செவ்வாய்னா சொத்து, சொத்துனால சின்ன சின்ன மன வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக எப்படி இருந்தாலும் யோகங்கள் கொட்டி கிடக்குது. இந்த மாதம் சூரியன் 6ல் மறைஞ்சது அற்புதமான யோகம். ஏன்னா சூரியன் 8 அவர் போய் 6ல் மறைகிறதுனால இது ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம். சுக்கிரனும் புதனும் 6ல் இருக்கிறதுனால நல்ல வேலை, புதிய வேலை கிடைக்கும்னு சொல்லலாம். குரு எப்படி இருந்தாலும் இன்னும் 1 வருஷத்துக்கு உங்கள் ராசியை தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். அடுத்து கூட 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஆக 2 ஆண்டுகளுக்கு 7.5 சனி இனிமேல் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கலாம். 7.5 முடிய போகுது, இன்னும் 1 வருஷம்தான். ஆனால் குரு இப்போ 1 வருஷத்துக்கு உங்களை பார்க்குறாரு. அடுத்த 2025 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ 2 ஆண்டுகளுக்கு இன்னையிலேருந்தே, இந்த நிமிஷத்துலேருந்தே படிப்பு நல்லா இருக்கும். ஐயர் வச்சுருந்தா முடிச்சிடலாம், அரசு தேர்வு எழுதுனா பாஸ் ஆகிடலாம். உங்களுக்கு மட்டும் யோகம் இல்லை, உங்கள் மனைவிக்கு யோகம். சார் கல்யாணம் பண்ணிட்டேன் சார், கொஞ்சம் மன வருத்தம் சார், ஆனால் இப்போ சேர்ந்துடலாம். கோச்சிட்டு போயிட்டாங்க சார்னா இப்போ வந்துடுவாங்க. மனைவி கணவனை தேடி வந்துடுவாங்க. நான் சொன்ன மாதிரி இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், அம்மாவுக்கு முன்னேற்றம் உண்டு. 6ல் போய் சூரியன் புதன் சேர்றதுனால அப்பா உடம்புல கவனம், அல்லது வெளிநாட்டில் இருக்க அப்பா உங்களை தேடி வருவார். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் இப்போ வரலாம். ஆக எல்லா யோகமும் கொட்டி கிடக்கு. 6ல் சூரியன் இருக்கும்போது ஒரு சிலருக்கு அரசியலில் பதவி கிடைக்கும். ஏன்னா சூரியன் ஒரு 50% சுபகிரகம், 50% அசுப கிரகம். அப்போ 6ல் இருக்கும்போது அரசியலில் பதவி வெற்றி உண்டு. 6ல் புதன் மறையும் போது மறைந்த புதன் நிறைந்த கல்வியையும் நிறைந்த தனத்தையும் கொடுக்கும். சுக்கிரன் 6ல் மறைஞ்சு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது தாம்பத்திய உறவு நல்லா இருக்கும். நீங்கள் மகர ராசிக்காரங்க வரக்கூடிய 14, 15 2 நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்குது. அதில் கவனமாக இருங்க. பேங்க் டீலிங், வண்டியில் போகிறவங்க கவனமாக இருங்க. நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு. ஏன்னா மகரத்துக்கெல்லாம் 9ஆம் இடம் பெருமாள், 10ஆம் இடம் மகாலட்சுமி. இது 2ம் ஒன்று சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தில் 6ஆம் இடத்துல இருக்குது. அப்போது பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் இந்த மாதம் மிகப்பெரிய உயர்வு அடையலாம். இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஏணிப்படிகளே வெற்றிகளே. ஓம் நமச்சிவாய.